வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 22 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி எவ்வளவோ அவங்க பொண்ணுகிட்ட சொல்லி பாக்குறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அவனை போய் பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, அவரு இந்த செங்கல் சூளையோட பத்திரத்தை என் கையில கொடுத்தாரு. அதை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் நான் வாங்க போனேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அங்க ஏலத்துல போகும் பொழுதே அந்த செங்கல் சூளைக்கான பத்திரத்தை என் கையில கொடுத்தான். எனக்கு பிச்சையா போரிட அப்படின்னு சொல்லிட்டு அந்த செங்கல் சூளைய பிச்சு அவன் அங்கனே தூக்கி வீசிட்டேன். நீ தேவையில்லாம மறுபடி வந்து அந்த செங்கல் சூளையோட பத்திரத்தை வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னா உன் அம்மா எதுக்கும் உதவாதவ, அவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்னு அவங்கிட்ட நிரூபிக்கிற மாதிரியே இருக்கு. இங்க பாரு, அந்த டிரைவர் பைய சூழ்ச்சி முறைய பயன்படுத்தி என்கிட்ட இருந்து அந்த செங்கல் சூளைய வாங்கிட்டான். அவனுக்கு போன அந்த செங்கல் சூளைய நான் என்னைக்குமே வாங்க மாட்டேன். ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா இது இன்னும் உங்க பேர்ல தான் இருக்கு, இந்தாங்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி அந்த பத்திரத்தை வாங்கி அப்படியே பிச்சு அந்த இடத்துல இருந்து வீசிடுறாங்க. இத பார்த்துட்டு வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, உன் பொண்ணு உன்னை மீறி அந்த டிரைவர் பயல பார்க்க போயிருக்கா. இதுல இருந்தே தெரியுது உன் மேல அவ எந்த அளவுக்கு மரியாதையோட இருக்கா அப்படிங்கறது நல்லா தெரியுது. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, நல்லாவே தெரியுது. இவளுக்கு கொஞ்சம் கூட என் மேல மரியாதையே இல்லை அப்படிங்கறது நல்லா தெரியுது. இவ என் மானத்தை வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அக்கா, சீக்கிரம் உன் பொண்ணுக்கு ஒரு முடிவு கட்டினாதான்க்கா சரியா வரும். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, அம்மா கிட்ட இதே மாதிரியே சொல்லி அம்மாவை இன்னுமே அவரை வெறுக்க வைக்கிறீங்க. இதோட உங்களுடைய ஆட்டத்தை நிப்பாட்டிக்கிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. அதை விட்டுட்டு நீங்க தேவையில்லாம இதே மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் எல்லாத்தையும் பொறுத்து பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் என்னடி என் கண்ணு முன்னாடியே என் தங்கச்சியை பேசுறியா? அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா, அவங்க கொஞ்சமாவது மரியாதையோட நடந்துக்கிறாங்களா? என் வாழ்க்கையை காலி பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைச்சு பேசுறாங்க. ஆனா நீங்க அதை பெரிய விஷயமா எடுத்துக்காம பேசுறீங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, மரியாதையா வீட்டுக்குள்ள போ. இனிமே அந்த டிரைவர் பையல பார்க்க போனா அவ்வளவுதான். ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, நீங்க என்னதான் பஞ்சாயத்துல முடிவு பண்ணி என்னையும் அவரையும் பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நான் கண்டிப்பா அவரை பார்க்காம இருக்க மாட்டேன். அவரு எந்த அளவுக்கு எனக்கு முக்கியம் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால நான் என்னைக்குமே அவரை உங்களுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். நான் போய் அவரை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப வில்லி அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா, உன் பொண்ணு இது வரைக்கும் இந்த மாதிரி பேசுவாளா அப்படின்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாத்தியா, உன்னை எப்படி அவ எதிர்த்து பேசுறான்னு பாத்தியா? இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, என் பொண்ணு இது வரைக்கும் என்னை எதிர்த்து பேசினதே கிடையாது. அந்த டிரைவர் பையலோட பேச்சையும் அந்த பரமேஸ்வரியோட பேச்சையும் கேட்டுக்கிட்டுதான் அவ அவ இப்படியெல்லாம் பண்றா அப்படிங்கறது நல்லா தெரியுது. இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்ல வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, இப்படியே விட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் உன் பொண்ணு அந்த டிரைவர் பைய கூடயே போயிடுவா. இதனால உனக்குதான் ரொம்ப பெரிய அசிங்கம். ஊர் மக்கள் முன்னாடி அவனுக்கும் உன் பொண்ணுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு முடிவு பண்ண பிறகு அவ மட்டும் அந்த டிரைவர் பைய கூட போயிட்டான்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த பொண்ணு பாவம் அந்த பையன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டிருக்கு. ஆனா இந்த ஈஸ்வரி தான் அவளோட பிடிவாதத்தினால அந்த பொண்ணை வந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். அந்த பொண்ணு அவங்க பேச்சை கேட்காம அந்த பையன் கூட ஓடி போயிட்டான். இந்த ஈஸ்வரி தான் இப்படி மோசமான ஒரு திட்டத்தை பண்ணிருக்கா அவ பெத்த பொண்ணோட வாழ்க்கையவே கெடுக்கிறதுக்கு அப்படின்னு பேசுவாங்க. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. ஈஸ்வரி கேக்குறாங்க, அதுக்கு என்னடி பண்ண சொல்றேன்னு? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா, என்னதான் நீ வந்துட்டு ஊர் பஞ்சாயத்தை வச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு முடிவு பண்ணாலும் அவங்க ரெண்டு பேரும் இத ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கிற மாதிரி தெரியல. ரேவதி இத பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. அவ பாட்டுக்கும் சர்வசாதாரணமா போயிட்டு அந்த டிரைவர் பையல பாத்துட்டு வரா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் போன்லயும் பேசிக்கிறாங்க.
இதுல இருந்து அவங்க ரெண்டு பேரையுமே கண்டிப்பா நம்ம பிரிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. என்னதான் ஊர் மக்கள் முன்னாடி ரெண்டு பேருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்க ரெண்டு பேரும் இன்னும் சட்டப்படி புருஷன் பொண்டாட்டி தான். ரேவதியோட கழுத்துல இன்னும் தாலி கிடக்கு. அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இது கேட்டதும் ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னடி பண்ண சொல்ற? வில்லி சொல்றாங்க, அக்கா இவங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்றதுதான் சரியா இருக்கும். நான் உடனேயே லாயருக்கு போன் பண்றேன். லாயர் வந்துட்டு அவரோட முடிவை சொல்லுவாரு. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடி நான் செய்யறது சரியா? வில்லி சொல்றாங்க, என்னக்கா உனக்கு அந்த டிரைவர் பைய மாப்பிள்ளையா வேணுமா? நம்ம ரெண்டு பேருக்குமே அவனு குடும்பமும் எதிரி. ஆனா இந்த வீட்டுல உள்ளவங்க யாருமே அவனை எதிரியா பார்க்கவே இல்லை. சோ ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அவனை வீட்டுக்குள்ள மறுபடியும் கொண்டுட்டு வரத்துக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. இந்த வாய்ப்பை நம்ம அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது. அதுக்கு ரேவதிக்கும் அந்த டிரைவர் பயலுக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணணும். விவாகரத்துல ரேவதி கையெழுத்து போட்டுட்டா அப்படின்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் அந்த டிரைவர் பைய என்னைக்குமே ரேவதிய வந்து பார்க்க முடியாது. அப்படி ரேவதிய வந்து பார்த்தாலும் நம்ம சட்டப்படி முடிவெடுக்கலாம். இதை கேட்டதும் நம்ம சரி யோசிக்கிறாங்க, ஆமாண்டி இதுவும் நல்ல முடிவாதான் இருக்கு. சரி, நாளைக்கு காலையிலேயே லாயரை வர சொல்லு. இந்த விஷயம் ரேவதிக்கு தெரிய வேணாம். அப்படி அவளுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு கையெழுத்து போடுறதுக்கு ஒத்துக்க மாட்டான். அந்த நேரத்துல அவளை எப்படி ஒத்துக்க வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இதை கேட்டதும் வில்லியம், சரிக்கா நான் உடனே லாயர் கிட்ட விஷயத்த சொல்றேன் அப்படின்னு நேரா மாடிக்கு போறாங்க. அங்க போயிட்டு காளியம்மாளுக்கு போன் பண்றாங்க. காளியம்மா கான்ஸ்டபிள் போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லி சொல்றாங்க, அங்க என்னோட அத்தை இருக்காங்கல்ல அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் போனை கொடுங்களேன். அவரும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கொண்டு போய் காளியம்மாட்ட கொடுக்குறாங்க. காளியம்மா போனை வாங்கி, சொல்லு மருமகளே. அப்ப வில்லி சொல்றாங்க, அத்தை அந்த செங்கல் சூளையில நம்ம தோத்து போனாலும் நமக்கு அதுக்கு அடுத்ததா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, என்ன மருமகளே? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாத்த இது மாதிரி ரேவதிக்கும் அந்த டிரைவர் பயலுக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு அக்கா காரி கிட்ட சொன்னேன். அக்கா காரியும் உடனே சரின்னு சொல்லிட்டா. நாளைக்கு காலையில லாயர் வராங்க. அந்த டிரைவர் பயலுக்கும் இவளுக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டா அந்த டிரைவர் பயல பழி வாங்கின மாதிரி இருக்கும்ல. காளியம்மா சொல்றாங்க, சூப்பர் மருமகளே. ஆனா நீ இதோட விட்டுறக்கூடாது. விவாகரத்து ஏற்பாடு பண்ணி 2 நாள் கழிச்சு ரேவதிக்கு 2வது கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளும் பண்ணணும், சரியா? இதை கேட்டதும் வில்லியும், சரிங்கத்த நான் பாத்துக்கிறேன். இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் போன் பண்ணேன். இதை கேட்டதும் காளியம்மாளும், சரி மருமகளே, சரி அந்த விவாகரத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி முடிச்சுட்டு எனக்கு போன் பண்ணு. இதை கேட்டதும் வில்லியும் சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வில்லி நேரா லாயருக்கு போன் பண்றாங்க. லாயர் போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, நாளைக்கு காலையில 2 பேருக்கு விவாகரத்து ஏற்பாடு பண்ணணும். பேரு ரேவதி கார்த்தி. அவர் சொல்றாரு, மேடம் இப்ப ரீசெண்டா கல்யாணம் ஆனிச்சு அவங்களுக்கா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா அவங்களுக்கு தான். விவாகரத்து பேப்பர்ஸ் எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு வா, அக்கா ஒண்ணு கூப்பிட்டுருக்கா. அவரும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, கண்டிப்பா விவாகரத்து ரெடி ஆயிடும். இதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குமே எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு முடிவாயிரும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க வில்லி. அப்ப அந்த லாயர் வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஆளு. அந்த லாயர் நேரா ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. நம்ம ஹீரோ போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல, லாயர் சொல்றாரு, சார் உங்களை நேர்ல பார்த்து ஒரு விஷயத்த சொல்லணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க நான் உடனே உங்க இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நேரா அந்த லாயர் வீட்டுக்கு வராங்க. லாயர் ஹீரோவை பார்த்து, சார் நீங்க வந்த பிறகு ஈஸ்வரி மேடத்து வீட்டுல நிறையவே வித்தியாசம் வந்துச்சு. ஈஸ்வரி மேடத்தோட தொழிலும் ரொம்ப பெரிய அளவுக்கு வந்துச்சு. ஈஸ்வரி மேடத்துக்கு வந்த சட்டப்படியான நிறைய பிரச்சனைகளை நீங்க சரி பண்ணி கொடுத்துருக்கீங்க. எனக்கும் நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கீங்க. ஆனா இப்ப உங்களுக்கு அந்த வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்க போகுது. ஹீரோ சொல்றாரு, என்னாச்சு? அப்ப அவரு சொல்றாரு, சார் உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் விவாகரத்து கொண்டுட்டு வர சொல்லி ஈஸ்வரி மேடம் சந்திரா மேடத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க. சோ சந்திரா மேடம் இப்பதான் போன் பண்ணி விவாகரத்துக்கான பேப்பர்ஸை எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி ஊர் பஞ்சாயத்துல முடிவு பண்ணியும் நாங்க 2 பேரும் பேசுறத பார்த்துட்டு 2 பேரையுமே டோட்டலா பிரிச்சு வைக்கணும் அப்படிங்கறதுக்காக அத்தை அப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. லாயர் சொல்றாரு, சார்
மேடம் கூப்பிட்டதுனால நான் கண்டிப்பா அங்க போய் தான் ஆகணும், வேற வழியே இல்ல. சட்டப்படி உங்களுக்கு வேற ஏதாவது உதவி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்கிட்ட உடனே சொல்லுங்க, என்னால முடிஞ்சதை பண்றேன். ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே. அத்தை வந்துட்டு சட்டப்படி விவாகரத்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு உங்களை பேப்பர்ஸை எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. சோ நீங்க பேப்பர்ஸை எடுத்துட்டு போங்க, அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதும் அவரும், சரிங்க சார், சாரி சார், என்னால எந்த அளவுக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஹீரோ சொல்றாரு, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு அந்த பேப்பர்ஸை மட்டும் கொடு. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. அங்க வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து, வணக்கம் மேடம், விவாகரத்து பேப்பர்ஸ் கொண்டுட்டு வர சொல்லி சந்திரா மேடம் போன் பண்ணி சொன்னாங்க. சோ அதுக்கான பேப்பர்ஸ் தான் இது. அப்போ ராஜா அதிர்ச்சியாகி, ஈஸ்வரி, விவாகரத்து பேப்பர்ஸா? யாருக்கு விவாகரத்து? அப்ப வில்லி சொல்றாங்க, வேற யாருக்கு, உங்க பொண்ணுக்கும் அந்த டிரைவர் பயலுக்கும் தான். இனிமே அவங்க 2 பேருக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல அப்படிங்கறதுக்கான விவாகரத்து பேப்பர்ஸ் தான். இதை கேட்டதும் ராஜா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ஈஸ்வரி, இது எல்லாமே உன்னோட முடிவோட தான் நடக்குதா, இல்ல உன் தங்கச்சி சொல்லி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, தேவையில்லாம எனக்கு புத்திமதி சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. எனக்கு எது விருப்பமோ அதான் பண்றேன். என்னதான் என் பொண்ணு அந்த டிரைவர் பையன்கிட்ட இருந்து பிரிச்சாலும் அவன் அடிக்கடி வந்து என் பொண்ணை பாக்குறான். மறுபடியும் என் பொண்ணை கூட்டிட்டு போறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நான் கண்டிப்பா இடம் கொடுக்க மாட்டேன். அந்த டிரைவர் பயலுக்கும் என் பொண்ணுக்கும் விவாகரத்துக்கான பேப்பர்ஸ கொண்டுட்டு வர சொல்லிட்டேன். என் பொண்ணு கையெழுத்து போட்டுருவா. அந்த டிரைவர் பையன் கையெழுத்து போட்டுட்டான் அப்படின்னா இனிமே சட்டப்படி 2 பேருமே புருஷன் மண்டாட்டியே கிடையாது. இதை கேட்டதும் ராஜா அதிர்ச்சி ஆகுறாரு. என்னடி இப்படி சொல்ற? இங்க பாரு, உன் தங்கச்சி சொல்றான்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. சரி, உன் தங்கச்சி இத்தனை வருஷமா அவ புருஷங்கிட்ட இருந்து பிரிஞ்சு இங்க இருக்காளே, அவளுக்கு விவாகரத்து ஏற்பாடு பண்ணியா? ஃபர்ஸ்ட் அந்த சிவனாண்டிக்கும் இவளுக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணு, அதுக்கப்புறம் ரேவதி கையெழுத்து போடட்டும். இதை கேட்டதும் வில்லி அதிர்ச்சி ஆகுறாங்க. அக்கா, நான் அந்த சிவனாண்டி கூட போய் பேசிக்கிட்டு இருக்கனா? அப்படியெல்லாம் ஒண்ணுமே பேசவே இல்லையே. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு, தேவையில்லாம இந்த விவாகரத்தை கேன்சல் பண்ணுங்க. ரேவதி அந்த இடத்துக்கு வந்துட்டு, இங்க பாருங்கம்மா, நீங்க பேசினது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க பண்றது ரொம்பவே தப்பு. விவாகரத்தை ஏற்பாடு பண்ணாதீங்கம்மா, ஏமா இப்படி பண்றீங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ மட்டும் இதுல கையெழுத்து போடல அப்படின்னு வச்சுக்கேன், உன் அம்மாவை உன்னால கண்ணால பார்க்க முடியாது. இது கேட்டதும் ஹீரோயின் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏமா இவ்வளவு பிடிவாதம் பண்றீங்க? பிடிவாதம் பண்ணிதான் எனக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அப்பவே அந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நீங்க கொஞ்சம் கூட கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அதுக்கப்புறம் நான் அவரை புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட சேர்ந்து வாழ போறேன். ஆனா நீங்க டக்குன்னு வந்துட்டு அவரே என்னையும் பிரிச்சுட்டீங்க. பொசுக்குன்னு ஊர் பஞ்சாயத்தை கூட்டி 2 பேருக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னீங்க. திடீர்னு செங்கல் சோலைய வித்தீங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து தப்பான முடிவுகளை தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அம்மா, கொஞ்சமாவது வீட்டுல உள்ளவங்களை பத்தி யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் லைஃப்னு ஒண்ணு இருக்குல்ல, ஏமா இப்படி பண்றீங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன் வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். கண்டவன் கிட்டையும் உன்னுடைய வாழ்க்கைய என்னால ஒப்படைக்க முடியாது. விவாகரத்தை ஏற்பாடு பண்ணியாச்சு. இப்ப கையெழுத்து போட போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்பவே அதிர்ச்சி ஆகி நிக்கிறாங்க. ராஜா ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு, என்னென்ன சொன்னாலும் சரி, நான் இருக்கம்மா, நீ கையெழுத்து போடாத அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க, அப்பா, அம்மாவை மீறி என்னால என்னப்பா பண்ண முடியும்? அம்மாவோட பிடிவாதத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரி பண்றாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. சோ நம்ம சேனல்ல ஒரு சின்ன சர்ப்ரைஸுங்க, 2026 வரப்போகுது இல்லையா, அதுக்காக கேர்லி கிஃப்ட் மாதிரி சூப்பரான ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்றவங்களுக்குல இருந்து ஒரு ரேண்டமான 3 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்டை நம்ம ஷேர் பண்ணலாம். அதுக்கான அப்டேட்ஸை நான் ஃபியூச்சர் வீடியோல ஷேர் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.